332 ரன்கள் குவிப்பு. பற்றி எறிந்த இந்தியா பாகிஸ்தான் மோதிய இன்றைய மேட்ச் வரலாறு காணாத அளவுக்கு மிரட்டலாக நடந்த கொடூர ஆட்டம். ஆனாலும் கடைசியில் நடந்த மிகப்பெரிய ட்விஸ்ட், அதாவது T20 உலகக்கோப்பை தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் பலரும் எதிர்பார்த்த முக்கியமான போட்டிதான் இந்த இந்தியா பாகிஸ்தான் மோதிய போட்டி. இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்களையும் தாண்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்குமே இருந்தது. அதற்கு மிக முக்கிய காரணம், ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்றால் அது ஒட்டுமொத்த உலகமுமே எதிர்பார்க்கும் திரளான போட்டியாக இருக்கும். ஆனால் சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான போர் பதட்டம் நிலவியது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சமீபத்திய ஏசியா கப் தொடரில் கூட இந்திய அணி பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி ஏசியா கோப்பையை கைப்பற்றியது. ஆனால் அந்த கோப்பையை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இந்திய அணியின் கையில் கொடுக்காமல் அதை அவர்களே எடுத்துச் சென்றனர். இது மிகப்பெரிய சர்ச்சையில் முடிந்தது. அதே சமயம் இந்த ஏசியா கப் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போது பல சர்ச்சைகளான விஷயங்களும் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இப்போது இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளோடு மொத்தமாக 20 அணிகள் பங்கேற்கும் என்று அறிவிக்கப்பட்ட போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இந்த தொடரில் பாகிஸ்தான் அணி பங்கேற்காது என்று அறிவித்துவிட்டது. அதற்கு காரணம், இந்த T20 உலகக்கோப்பை தொடர் இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே இந்தியாவில் வைத்து நடைபெறுவதால் இந்த T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து நாங்கள் விலகுகிறோம் என்று அறிவித்திருந்தது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம். ஆனால் இதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது ICC. ஒருவேளை இந்த முறை இந்த T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து பாகிஸ்தான் அணி விலகினால் பாகிஸ்தான் அணியின் சர்வதேச அங்கீகாரத்தை ICC ரத்து செய்யும் என்று ICC தரப்பு எச்சரித்திருந்தது. இதன் காரணமாக பாகிஸ்தானுக்கு வேறு வழியே இல்லாமல் இந்த உலகக்கோப்பை தொடரில் பங்கு பெற்றாக வேண்டிய கட்டாயத்திற்கு வந்துவிட்டது. ஆக இத்தகைய பல சர்ச்சைகளுக்கு பிறகுதான் இந்த இந்தியா பாகிஸ்தான் மோதும் உலகக்கோப்பை போட்டி தொடங்கியது. அப்படி தொடங்கிய இந்த போட்டியில் ஏற்கனவே இருந்த சர்ச்சைகளை தாண்டி மிகப்பெரிய பேசுபொருளாக மாறும்படி இந்த போட்டியில் முக்கியமான சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது. ஆமாங்க, இந்த இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிய போட்டி தொடங்கி டாஸை வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீசுவதாக தேர்வு செய்திருந்தது. பாகிஸ்தான் அணிக்கு எப்போதுமே பவுலிங் என்பது சாதகமாக இருக்கும். பேட்டிங்கை விட பாகிஸ்தான் அணி பந்து வீச்சில்தான் பலம் வாய்ந்த அணியாகும். ஆகவேதான் இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற பாகிஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் கடந்த போட்டியில் பங்கு பெறாத அபிஷேக் சர்மா இந்த போட்டியில் களமிறங்கியிருந்தார். கடந்த போட்டியில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பங்கேற்காமல் இருந்தார் அபிஷேக் சர்மா. ஆனால் இந்த போட்டியில் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் செய்ய களமிறங்கியிருந்தார். அபிஷேக் சர்மாவும் இசான் கிசானும் சேர்ந்து ஆரம்பம் முதலே கொடூரமான அதிரடியை காட்டினார்கள். அதுவும் பந்து வீச்சில் பலம் வாய்ந்த பாகிஸ்தான் அணியே கொஞ்சம் கூட வச்சு பார்க்காமல் மொத்தமாக சூறையாடினார்கள் இந்திய ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள். அது மட்டுமில்லாமல் இந்த போட்டி இலங்கையில் வைத்து நடைபெறுவதால் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜும் இருந்தது. ஏனென்றால் இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியை எப்படியாவது வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற ஒரே காரணத்தால் இந்த உலகக்கோப்பை தொடருக்கு முன்பாகவே பல நாட்களுக்கு முன்பாகவே இலங்கைக்கு வந்து இலங்கை மைதானங்களில் தீவிர பயிற்சியை எடுத்து வந்தது பாகிஸ்தான் அணி. அதாவது இந்த T20 உலகக்கோப்பையை வெல்வதை காட்டிலும் இந்திய அணியை ஒரு போட்டியிலாவது வென்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில்தான் இப்படி ஒரு முடிவை எடுத்து இலங்கைக்கு முன்னதாகவே வந்து பயிற்சியை மேற்கொண்டு வந்தது பாகிஸ்தான் அணி. அதே சமயம் பாகிஸ்தான் அணி இதற்கு முன்பு அடிக்கடி இலங்கையில் வந்து நிறைய போட்டிகளில் விளையாடியும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இலங்கை மைதானம் என்பது பாகிஸ்தான் அணிக்கு நல்ல பழக்கப்பட்ட மைதானமாகும். அந்த ஒரு விஷயம் என்பது பாகிஸ்தான் அணிக்கு கை கொடுக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த போட்டியில் அதற்கு நேர்மாறாக இந்திய பேட்ஸ்மேன்கள் பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சை சூறையாடி விளையாடி வந்தனர். அதிலும் இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு ஓவரிலும் குறைந்தபட்சம் 12 ரன்களுக்கு குறையாமல் இந்திய அணி எடுத்து வந்தது. அதிலும் இந்திய அணியின் பேட்டிங்கின் போது
ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகினால் அடுத்த பேட்ஸ்மேன் வந்து நிதானமாக தொடங்காமல் அடுத்து வரும் ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் அதிரடியாகவே தொடங்கினார்கள். இப்படியாக ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவில் தொடங்கி கடைசியாக இறங்கிய அக்சர் பட்டேல் வரையிலும் அதிரடியில் பின்னி பெடலெடுத்தனர். அதிலும் இந்த போட்டியில் நம்முடைய அபிஷேக் சர்மா அதிகபட்சமாக 89 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இவரை தொடர்ந்து மற்ற பேட்ஸ்மேன்களும் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரை தான் எடுத்திருந்தனர். எந்த ஒரு பேட்ஸ்மேனும் 35 ரன்களுக்கு குறைவாக ரன் எடுக்காமல் அவுட் ஆகவில்லை. அந்தளவுக்கு ஒவ்வொரு இந்திய பேட்ஸ்மேனும் இந்த போட்டியை கொடூரத்தனமாக விளையாடி வந்தனர். நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த போட்டியில் ஒரு ஓவருக்கு குறைந்தபட்சம் 12 ரன்களுக்கு குறையாமல் இந்திய அணி எடுத்து வந்தது. அதிகபட்சமாக 2-3 ஓவர்களில் இந்திய அணி 24 ரன்கள், 28 ரன்கள், 30 ரன்கள் என 3 ஓவர்களில் அதிகப்படியான ரன்களையும் குவித்து வந்தது. அதாவது பரம எதிரியான பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இந்த போட்டியில் இந்திய பேட்ஸ்மேன்களில் ஒருவர் கூட சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழக்காமல் தேவையான ரன்களை அடித்த பிறகுதான் விக்கெட்டை இழந்தனர். அதுவும் T20ஐ பொறுத்தவரையில் ஒரு பேட்ஸ்மேன் 30 ரன்கள் எடுத்தாலே அது ஒரு நாள் போட்டியை ஒப்பிட்டு பார்க்கும்போது அரை சதத்திற்கு சமமாகும். அப்படி பார்த்தால் இந்த போட்டியில் எந்த ஒரு இந்திய பேட்ஸ்மேனும் அரை சதத்திற்கு குறைவாக ரன் எடுக்கவே இல்லை. இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 332 ரன்கள் வரை குவித்துவிட்டது. எப்படி 333 ரன்கள்? இந்தளவுக்கு மிகப்பெரிய இலக்கு என்பது T20 வரலாற்றில் இதுவே முதல் முறையாக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அளவுக்கு அதிக ஸ்கோர் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஓரளவுக்கு அனைத்து பேட்ஸ்மேன்களும் இந்த போட்டியில் நன்றாகவே விளையாடி இருக்க வேண்டும். ஆக இந்திய அணி இந்த போட்டியில் அந்தளவுக்கு நன்றாகவே விளையாடியிருந்தது. பின்னர் இந்த இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய பாகிஸ்தான் அணியும் ஓப்பனிங்கில் ஓரளவுக்கு நன்றாகவே தொடங்கியது. கிட்டத்தட்ட 4 ஓவர்களில் விக்கெட் ஏதும் இழப்பின்றி 50 ரன்கள் வரை குவித்த பாகிஸ்தான் அணி அதன் பிறகு சரியாக 5வது ஓவரில் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா வீசிய அந்த ஒரு ஓவரில் முதல் விக்கெட்டை இழந்தது பாகிஸ்தான் அணி. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை இழந்து சரியாக 171 ரன்கள் எடுத்து ஆல் அவுட்டும் ஆனது பாகிஸ்தான் அணி. இதனால் கிட்டத்தட்ட 160 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் இந்திய அணி மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. அதுவும் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு எதிராக நடக்க இருக்கும் T20 உலகக்கோப்பை தொடருக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடியிருந்தது இந்திய அணி. ஆகவே இதே போல ஒரு ஆட்டத்தை இன்றைய போட்டியிலும் இந்திய அணி வெளிக்காட்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்று மோத இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்தி வெற்றி பெறுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.